ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜேசன் சஞ்சயோட முதல் படமான சிக்மா படத்தோட ஆடியோ லான்ச் நடக்க போகுது. அண்ட் லைகா ப்ரொடக்ஷன் அப்படின்றதுனால கண்டிப்பா ஆடியோ லான்ச் செம்ம பிரம்மாண்டமாக தான் நடக்கும். இது மட்டும் இல்லாம நிறைய செலிபிரிட்டிஸை இன்வைட் பண்ணுவாங்க. அதுவும் ஜேசன் சஞ்சயோட முதல் படம் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம ஒரு மிகப்பெரிய படத்தை வெற்றிகரமா இயக்கி முடிச்சிருக்காரு. இந்த படத்துல நடித்த சந்தீப் ஒரு ரீசன்ட் இன்டர்வியூல இவரோட முதல் படமே இது சொல்ல முடியாது, ஏன்னா நான் படத்துல நடிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர் மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா பண்ணாரு. ஒரு சின்ன தப்பு கூட இல்லாம எல்லா நுணுக்கங்களையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணாரு. எனக்கு அவர் பாக்குறப்ப ஆச்சரியமாவும் இருந்தது. அண்ட் நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். அவரோட படத்துல நான் ஒர்க் பண்ணது எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தீப் கிஷன் சொன்னாரு. அண்ட் லைகா சைட்ல இருந்தே ஃபர்ஸ்ட் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது இவரோட ஷார்ட் பிலிம் எல்லாம் பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. அவரோட ஷார்ட் பிலிம் எல்லாமே மிகப்பெரிய அளவுல செம்மையா ரெஸ்பான்ஸ் கிடைச்ச நிறைய பிலிம்ஸ் எடுத்திருந்தாரு. இதனாலே லைகா பிலிம் அவர் மேல நம்பிக்கை வச்சு இந்த ப்ராஜெக்டை கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கையை கரெக்டா காப்பாத்திட்டாரு ஜேசன் சஞ்சய் அவர்கள். அண்ட் இப்ப இந்த படத்தோட ஆடியோ லான்ச் செம்ம பிரம்மாண்டமா சென்னையில தான் நடக்க போகுது. அண்ட் இதுல இப்ப என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னா, சிஎம் விஜய் அவர்களை கூப்பிடலாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அண்ட் சீக்கிரமே அந்த பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சிச்சுன்னா இந்த ஆடியோ லான்ச் செம்ம பிரம்மாண்டமா நடக்கும். விஜய் அவர்களோட மகனான ஜேசன் சஞ்சயோட முதல் படம் இது. கண்டிப்பா ஜேசன் சஞ்சயும் அவர் சைட்ல இருந்து இன்வைட் பண்ணியிருப்பாரு அவரோட அப்பாவுக்கு. அண்ட் சிஎம் மட்டும் இல்லாம ஒரு நடிகராகவும் விஜய் இருந்தாரு. கண்டிப்பா இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கு வரணும் அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருப்பாங்க ரசிகர்கள். அவரோட ஆடியோ லான்ச் தான் இனிமே கிடையாது, பட் அவரோட மகனோட ஆடியோ லான்ச்சுக்கு அவர் வரலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜேசன் சஞ்சயோட முதல் படமான சிக்மா படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு விஜய் அவர்களை கூப்பிட்டுருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.